உங்கள் கனவு வீட்டுக்காக நீங்கள் பார்த்து வாங்கின லேண்டில் அல்லது பிளாட்டில் நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் கனவு இல்லத்தை கட்டணுமா? நம்மக்கிட்ட கொஞ்சம் தானே காசு இருக்குது. பேங்க்கில் லோன் போடுறதுக்கு அலையணுமே, 2D 3D டிராயிங் போடுறதுக்கு ஒரு ஆர்கிடெக்டை பார்க்கணுமே, நல்ல ஒரு சிவில் இன்ஜினியர் நமக்கு அமையணுமே, நம்ம ஃபிக்ஸ் பண்ண பட்ஜெட்டில் ஃபிக்ஸ் பண்ண டைமில் நம்ம வீட்டை முடித்து குடி போகணுமே. இதையெல்லாம் யோசிக்கும் போதே உங்களுக்கு மலைப்பாக இருக்கா? கவலையை விடுங்க. நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் விஜய் கிருத்திக், விஜய் பில்டர்லேருந்து. நாங்கள் 2012 300க்கும் மேற்பட்ட ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டை சக்ஸஸாக முடிச்சிருக்கோம். நாங்கள் 2D 3D டிராயிங்லேருந்து எல்லா ஒர்க்குமே பண்ணுறோம். மேலும் எங்களுடைய கம்பெனியை 35 பேங்கு கூட நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். இதனால் ஈஸியாக ஹவுசிங் லோன் 45 பைசா முதல் வாங்கிக்கலாம். எங்ககிட்ட பெரிய அளவில் ஸ்கில்டு லேபர்ஸ் இருக்காங்க. லேபர்ஸை உங்கள் சைட்லேயே ஸ்டே பண்ண வச்சு உங்கள் ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒர்க்கை ஆன் டைம்லேயும் குவாலிட்டியாகவும் செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் வெளியூரில் அல்லது வெளிநாட்டில் இருக்கீங்களா? உங்கள் பில்டிங்கை ஆன்லைன் ஸ்டேஜ் விசிட் மூலிமா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்களே மானிட்டர் பண்ணிக்கலாம். பலதரப்பட்ட செக்கிங் பண்ணி எந்த ஒரு கிராக்ஸும் எந்த ஒரு லீக்ஸும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு பில்டிங்கை ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். அது போக 10 வருஷம் ஸ்ட்ரக்சரல் வாரண்டி, அப்புறம் ஆன் டைம் டெலிவரி கமிட்மெண்ட்டோட உங்கள் கட்டடத்தை நாங்கள் சிறப்பாக பண்ணி கொடுக்குறோம். உங்கள் கனவு இல்லத்தை உங்களுக்கு திருப்தியாக பண்ணி கொடுக்குறதே எங்கள் வாழ்நாள் நோக்கம். இப்போ ஏன் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி ஃப்ரீ கன்சல்டேஷன் பெறுங்க. உங்களுடைய கனவு இல்லத்தை உடனே நினைவாக்குங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ சொல்லுங்க. என்னோட நம்பருக்கு செகண்ட் நம்பர் கூப்பிட்டுருந்தீங்க. அது என்னன்னு தெரியல. உங்க சவுண்ட் கேக்குது, நான் பேச உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. சரி சரிங்கண்ணா. என்னவா இருக்கீங்க? இது டைமண்ட்ல இருக்கானு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. டைமண்ட்னு இந்த இதுல. சரி தெரியும், சொல்லுங்க. அதான் உங்க வீடியோலாம் நல்லா பார்ப்பேன் சார். அதான் சரிங்கண்ணா சரிங்க. அதான் நாங்கள் சேர்ந்துக்கு 1 மாசம் சார் ஆச்சு. டைமண்ட்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுங்க? இல்லை சார், நாங்கள் 6600 சார். அதான் மொத்தத்திலேயே 6000 எடுத்துருப்பாங்க. அதான் கிடைச்சிட்டு இப்போ 5 மாசம் பேமெண்டே வரல சார். அதுக்கு என்ன பண்ணலான்னு தான் ஒன்றும் என்ன. உங்க லீடர் என்ன சொல்றாங்க? அவங்க சார் வந்துருவாரு. சரி சரி. இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும். அவர் பேமெண்ட் போட்டு தான் பேசுவாரு. வந்து வெளியே வந்து பேமெண்ட் போட்டு தான் பேசுவாராமா? ஆமா அப்படின்னு சொல்லுதாங்க. நானும் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கேன். நம்ம கடை வாங்கி தான் போட்டது. அவர் வந்து பேமெண்ட் போடும்போது நீங்க வாங்கிக்கிங்க, எங்களுக்கு கடன்காரனுக்கு கொடுக்கணும், நீங்க கொடுங்கன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு கொடுத்தாலும் நீங்களே வச்சுக்கோங்க. போட்ட காசு இப்ப கொடுங்க. திறந்துருக்கு. அதெல்லாம் எல்லாமே நீங்க பாத்துக்குங்க. எனக்கு அவங்க எல்லாம் யாருன்னு தெரியாது. யாரு பைவித்திரி ஓனர்லாம் உங்களுக்கு தெரியுமா? பழக்கமா ஏற்கனவே? இல்ல சார், இந்த கூட ஒரு ஃப்ரெண்ட் சேர்ந்த பழக்கம். அதுதானே பழக்கம். மைவித்திரி ஓனர் பழக்கம் இல்ல. இப்போ உனக்கு மைவித்திரி ஓனர் மேல நல்ல பழக்கம் இருக்குது, நல்ல நம்பிக்கை இருக்குதுன்னா போது இப்ப இதனால ஆட் பார்த்து கொஞ்சம் அமௌண்ட் சேர்ந்துருக்குமே. அவங்க வந்து உங்களுக்கு எனக்கு ஒரு 45,000 இருக்கு சார். அந்த 45 கூட நீங்களே வச்சுக்கோங்க. போட்ட காசு கொடுத்துருங்க. என் ஐடி எல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். நாளைக்கு வந்தோடனே போட்ட காசு நீங்க வச்சுக்கோங்க. என்ன பண்றது? அதுதான் வெளிங்க. அப்புறம் அவங்கதான் உங்களுக்கு ஜாப் கொடுக்குறாங்க. வேற வழி இல்லைங்களே. இப்ப அவங்கதான் வந்தோடனே கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. பையனா உத்தியோகம் பரவாயில்லப்பா, பையனா வித்துறாரு. இந்த வாரம் வந்துடும் சொல்லி ஒரு. அதுதான் நான் தான் உங்களுக்கு ஐடியா சொல்றேன் பாருங்க. சரிங்கண்ணா, வரும்போது அவங்க கொடுக்கறத பூரா நீங்க வச்சுக்கோங்க. வந்து அந்த காசுக்கெல்லாம் ஆசைப்படல. நான் போட்ட காசு நீங்க சொல்லிதான் நான் போட்டேன். அவர் உங்க வீட்டுக்கு வந்து கேட்டாரா? எப்படி பண்ணாருங்க? ஆமா சார். ஆமா, டெய்லி வந்து ஃபேமஸ் பண்ணிட்டே இருந்தாப்ல. தினமும் வந்து பேசிட்டே இருந்தாரு.
ஆமா கஷ்டம் யாரையுமே நாங்க போய் கேட்கறது இல்ல, யாரையுமே கட்டாயப்படுத்துறது இல்லைங்கிறாங்க. இல்ல சார், அதாவது ஃப்ரீன்னு தான் ஃபர்ஸ்ட் ஒரு 5 ரூபா அமௌண்ட் வந்து ஃப்ரீ. அதையும் ஃப்ரீ இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல சார், அவர் டெய்லி. ஆமா ஆமா ஆமா, நான் இவ்வளவு எடுத்திருக்கேன் அவ்வளவு எடுத்திருக்கேன். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த நிறுவனத்தை இந்த கம்பெனியை பத்தி அவங்க சொல்லாம உங்களுக்கு தானே தெரியாது. அதான் அப்புறம் ஃப்ரீ ஐடி இருக்கு போட்டு பாருங்கன்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க நீங்க க்ரௌண்ட் மெம்பர் எல்லாம் போலீங்க, அதான் வருமானம் அதிகம். அது ஒரு லட்சம் அந்த அளவுக்கு 60,000 நான் கடை வாங்கி சார் போட்டேன். போடுறீங்க உங்க கையில ஏதாவது சேமிப்பு இருக்குது, ஒரு சீட்டு கீட்டு போட்டு ஏதோ வகையில உங்க கையில பணம் இருக்குதுன்னா சரி, வந்தா வருது வராட்டி போகுதுன்னு ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்ககிட்ட 60,000 கையில கடன் வாங்கி நீங்க வந்து ஏதாவது ஒரு அவுட்டர்ல நீங்க என்ன தொழில் பண்றீங்க? நான் சாதாரண கூலி வேலையை போயிருக்கேன். என்ன வேலை? கூலி வேலைன்னா டெய்லரா போயிருக்கேன். டெய்லர் 500-600 சம்பளம். சரி, உங்களுக்கு வீடு சொந்த வீடா வாடகை வீடா? நம்மளுக்கு வாடகை வீடு சார். சரி, இந்த 60 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு கிராமத்துல கூட அந்த ஒரு இடமா வாங்கி போட்டு அந்த கடனை மேல கட்டி முடிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இல்ல, என்னால உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு நான் 39 சார். கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? குழந்தைங்க? ஒரு பொண்ணு ஒரு பையன். அப்ப நாளைக்கு அந்த பொண்ணு வளர்ந்து வர காலத்துலயாவது அவங்களுடைய எதுக்கோ ஒரு மேற்படிப்புக்கோ இல்ல கல்யாணம் காட்சிக்கோ கூட அது வந்து உதவும். இன்னைக்கு நம்ம போய் வேலை செஞ்சு நம்ம தொழில் ஏதோ ஒண்ணு நமக்கு சூழ்நிலை அமைக்க முடியா போகாது. இந்த சேமிப்பு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. நல்லா ஒரு பேங்க்ல வந்து போய் சேமிக்கலாம், போஸ்ட் ஆபீஸ்ல வந்து நீங்க பணத்தை சேமிச்சு வைக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சீட்டு கீட்டு போட்டு ஒரு லேண்ட் வாங்கி போடலாம். இதெல்லாம் வந்து உங்களை யாரும் எங்கேயும் எடுத்துட்டு போக முடியாது. நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல போடலாம், வட்டி கம்மியா தான் வரும், ஆனா பாதுகாப்பா இருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப இதா இருக்குங்க. இப்ப நீங்க மாசம் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா வீட்டுல மிஸ்ஸஸ் அவங்க என்ன பண்றாங்க? இல்ல சார், அவங்க வீட்டுல இருக்காங்க. அவங்க சின்ன பிள்ளைதான். அப்ப நீங்க ஒரு ஆள் சம்பாதிச்சுதான் 4 பேர் சாப்பிடுவோம். வெளியே கடை வாங்கினீங்கன்னா எங்க கடை வாங்கினீங்க? இல்ல சார், இது ஒரு வட்டிக்கு தான் சார். எத்தனை ரூபா வட்டிக்கு? 3 ரூபா வட்டிக்குன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு ஆச்சுங்க? 60,000க்கு. கேட்பாங்க. ஆனா இதெல்லாம் வந்துன்னா நாங்க பல பேர் லைஃப்ல நடந்ததை பார்த்துதான் இன்னைக்கு நானே லேட்டுங்க. 25 வருஷமா இந்த மாதிரி நிறைய கம்பெனி நான் பார்த்துட்டு சரி இவங்க நம்ம வந்து இவங்கெல்லாம் வந்து திருந்த மாட்டாங்க, புதுசா கம்பெனி வந்து கொண்டு வந்து மக்களை ஏமாத்திட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் கடந்து வந்துட்டேன். நானும் கூட மாட்டிருக்கிறேன். நான் நேரடியா மாட்டலைங்க, என்னோட கூட பிறந்த சகோதரர் எல்லாம் இது மாதிரி போய் மாட்டிருக்காரு. அப்பெல்லாம் நாங்க வந்து கல்யாணம் ஆகாத வயசு எங்களுக்கு எல்லாம் வந்து அவருக்கு அண்ணாருக்கும் ஒரு ஃபேமிலி தனியா வரல, எனக்கும் ஒரு ஃபேமிலி தனியா வரல, எல்லாம் ஒரே ஃபேமிலி தான் இருப்போம். அப்ப அது எல்லாமே சேர்த்துதான் நானும் அலைஞ்சிருக்கிறேன் கூட. அந்த கம்பெனி ஓடி போயிட்டான், வீட்டுக்குள்ள வாசல்ல வந்து நின்று எல்லாம் ராவடி பண்ணாங்க எனக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் நாங்க கூட போய் அலைஞ்சு திரிஞ்சு அந்த கம்பெனி எங்கன்னு பிடிச்சிருக்கோம் அப்படி எல்லாம் பார்த்து எல்லாம் அலைஞ்சிருக்கிறோம். சரி, இதுன்னா இன்னமும் இவ்வளவு தூரம் டெக்னாலஜி வளர்ந்து மக்கள் இவ்வளவு தூரம் முன்னேறி போயிட்டு இருக்கிற காலத்துலயும் இன்னைக்கும் அந்த டெக்னாலஜி வச்சு ஏமாத்துறானுங்களே அப்படின்னு தான் நம்ம வந்து இது பேசுறோம். நீங்க 600 ரூபாய்க்கு வட்டியே 1,800 ரூபாய் கட்டணும் மாசம். ஒரு மாசம் தான் எடுத்து பேமெண்ட். இது வந்துங்க இது ஒரு பாடமா நீங்க வச்சுக்கணும். மறுபடியும் உள்ளதான் எடுக்கிறேன், தொலைச்ச இடத்துலதான் தேட முடியும்ட்டு இதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு உள்ள போய் பணத்தை போடாதீங்க. தப்பு பண்ணிட்டீங்க, இதுக்கு உண்டான தண்டனையா நீங்க அந்த கடனை கட்டிட்டு ஆகணும். வேற யாரும் உங்களுக்கு சேர்த்து விட்டு வந்து கட்டுவாரா?
இல்ல சார் அதான் கேட்டா அப்படி இப்படின்னு சொல்லுது. நீங்க போய் இப்போ இவ்வளவு தூரம் பேசுறாங்க, நான் யாரையும் கட்டாயப்படுத்தி போடலன்னு எல்லா பேருமே வந்து டிவியில சொல்றாங்க, நம்ம கிட்ட போன் பண்ணி சொல்றாங்க, யூடியூப் சேனல்ல சொல்றாங்க. நாங்க யாரையும் கட்டாயப்படுத்த அவங்க சண்டையை பிடிக்க வேண்டியது தானே. நீ என்ன கட்டாயப்படுத்தி தானே போட வச்ச. எத்தனை முறை என்கிட்ட வந்து எத்தனை முறை வந்து பேசியிருப்பாருங்க. அவர் 3 மாசம் பேசிட்டு டெய்லி வந்து ஜாலியாக வராங்க சார். டெய்லி வந்து என்ன சொல்லுவாரு? டெய்லி வந்து அதாவது சார், அதாவது ஃப்ரீ அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஓஎம் ஃப்ரீ தான் அப்படின்னு ஒரு 60 ரூபா சார். 54 ரூபா ஏறும். ஒரு நாளைக்கு 5 ரூபா பார்க்கலாம் சார். ஒரு நாளைக்கு 5 ரூபானா மாசம் 350 ரூபா. அதான் நீங்க 50 ரூபா விட்டு எடுக்க முடியும். ஆமா 60 ரூபா உத்தரவு பண்ணுவோம் சார். 54 ரூபாய் அமௌண்ட் ஏறும். வந்து உத்தரவு வந்து 54 ரூபாய் ஏறும். கொடுத்து உங்களை பிஎம் அடுத்தது இது ஒரு டைம் தான் எடுக்க முடியும். அடுத்து வந்து இன்னொரு வந்து 300 ரூபா ஒரு கேஷ் கட் மாதிரி நானேன்னா அது டெய்லி வந்து 7 ரூபா சரிங்க அமௌண்ட் வரும்னா அதுல ஒரு மாசம் உங்களுக்கு 210 ரூபா என்னமோ வரும் அப்படின்னாப்புல. மாசம் 200 ரூபா கிட்ட வரும் அப்படின்னாப்புல. அதையும் பார்த்து அப்படியே ஒரு 2 மாசம் அப்படியே என்ன இது இப்படி இதுல இருக்காங்கண்ணே அப்படி மேல அடுத்து வாங்கினேன். நீங்க ஓஎம்க்கு அப்புறம் பிஎம்மாவும் மாறினீங்க. ஆமா ஆமா பிஎம் மாறினா சார் அடுத்து மாற முடியும். அது வேற இதுக்கு போகும். இப்ப பிஎம்க்கு அடுத்தது என்ன வரும்? நீங்க அந்த டைமண்ட் சார் அந்த உள்ள இல்ல பிஎம்க்கு அடுத்தது நீங்க வந்து எஸ்எம்எல்லாம் ஆகல, டைமண்ட் ஆயிட்டீங்க. ஆமா ஆமா அது வந்து அதுக்கு வந்து 1,21,000 நிமிஷம் நான் பாருங்க. இல்ல அது ரைட்டு. இப்ப நீங்க வந்து சரி இதுல 360 ரூபா போட்டோம் பிஎம்ல, சரி நம்ம அடுத்தது வந்து சில்வர்ல போவோம், அடுத்தது கோல்டு போவோம்னு படிப்படியா போகல நீங்க. ஆமா ஆமா சார் அவன் வந்து ஒரே இதுல கிரவுண்ட்ல தான் சேர்க்கணும். அப்படிங்க 1,00,000 ரூபா கட்டினேன். அதுல தானே அவங்க டெய்லி 450 ரூபா 450 ரூபா சீலிங் அமௌண்ட் வருங்க ஒரு நாளைக்கு. அடுத்து நீ ஆள் சேர்க்க உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1,800 ரூபா வரைக்கும் வருண்ணா அப்படி சொல்லி எனக்கு அவ்வளோ காசா கிடைக்குது. அது வேற பெரிய விஷயம் அப்படின்னு இது எனக்கு இது கூட கிடைச்சா கூட டெய்லி ஒரு வீட்டுல சரி அவங்க வீட்டுல ஆரம்பிச்சு பார்க்காங்களா அப்படின்னு வச்சுட்டு நான் இது பண்ணது. அதான் நீ மொபைல் வந்து அவங்க பார்த்து கேப்சா போடுவாங்க அப்படின்ட்டு வீட்டுல இருக்கிற அவங்களுக்கு ஒரு வேலையாயிடும் அப்படின்னு. ஆமா 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 கடைசியில் நம்ம சேர்ந்து 1 மாசம் பேமெண்ட் வந்து சார். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மாசம் வரவே இல்லை பேமெண்ட்டும். அவரு வந்து அவரு முழு நேரம் இதான் வேலையா பண்றாரு. ஆமா ஆமா சார் வேலைக்கு வேற இந்த வேலைக்கு என்ன பண்றது இது முழு வேற டீம் லீடர் 1,500 சீலிங் அமௌண்ட். அடுத்து டெய்லி ஓஎம் போட்டு ஐடி போட்டுக்கிட்டு இப்படி ஆதரவு சேர்க்கறது. அவங்க எடுத்துட்டாங்க சார். அவங்க போட்ட காசு அது மாதிரி சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம போட்ட காசு வந்தா கூட அதுவே இப்ப பெரிய இதா இருக்கு. நான் இப்ப கேட்கங்க இந்த வந்துடலாம் அப்படின்னு சொல்றாப்புல. நீங்க உங்களுக்கு வந்து நீங்க போய் கோர்ட்டு கேஸு இதெல்லாம் வந்து நான் அலைய முடியாது, எனக்கு இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் அளவுக்கு அலையிற அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்திருக்க மாட்டேன். அப்புறம் இந்த பொண்ணு எப்ப வேணா ஸ்டாப் ஆயிடுன்னு சொன்னாங்களா? எத்தனை நாளைக்கு கிடைக்குன்னாங்கண்ணா? சார் வக்கீல் பேசிட்டு இருக்காங்க. 1 வாரத்துல 2 வாரத்துல வந்துடுறாங்க. எம்டி வந்துறாரு அவரு உள்ள. அது இல்ல அது பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம். பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி இது வந்து எலெக்ஷனால அமௌண்ட் போட முடியாது இல்லன்னா முத சேரும்போது சரி சரி எத்தனை நாளைக்கு இது உங்களுக்கு வருமானம் வரும்னு சொன்னாங்க? வாழ்நாள் முழுவதும் வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா அவரு சொல்லுங்க வாழ்நாள் முழுவதும் வருமானம் வந்துகிட்டு இருக்கோன்னு அப்படின்னு சொன்னாப்ல. நம்மளுக்கு சரி நம்ம போட்ட பணம் இப்ப அது மாதிரி கிடைச்சா கூட போதும். வாழ்நாள் முழுவதும் போட்ட பணத்தையே எடுக்கிறதுக்கு எதுக்குன்னா உள்ள வரணும்? போட்ட பணத்துக்கு மேல உங்களுக்கு லாபம் வந்தா தானே போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு போடாம இருக்கலாமே. அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருக்கலாமேனா வடிவேலு சந்தான காமெடியில வர மாதிரி. நான் நினைச்சது அவன் வந்து ஆளுகளை சேர்த்து விடுங்க. ஒரு நீங்க உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு ஆளை சேர்த்து விடுங்க. அப்ப நீங்க பணம் போட போட வேண்டியது இல்ல, வருமானம் வரும். ஆமா நீங்க அவனுக்கு 100 ரூபா வரும். டைமண்ட் சேர்த்து விட்டா 100 ரூபா வரும். மற்ற 50 ரூபா ஒரு கமிஷன் மாதிரி டெய்லி அதுல சீலிங் அமௌண்ட் கூடுங்க.
அது சேர்த்துருக்கீங்களா உங்களுக்கு கீழே? இல்ல சார், நான் சேர்ந்து இப்போ இன்னொரு சேர்த்து விட்டேன்னு அவ்வளவுதான். இப்போ நான் என்னைய வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதான் ஒரு மாசம் நின்னதுனால நீங்க அதுக்குள்ள போய்க்கல. இதுவே ஒரு வருஷம் அளவுக்கு நிக்காம வந்திருந்தா நீங்களும் 2 பேரும் சேர்த்துருப்பீங்க. நீங்க எந்த ஊர் சொன்னீங்கன்னா? நான் ராஜபாளையம் சார். ராஜபாளையம். அவரு உங்க அப்ளையர் பேரு? அவர்தான் ஹரி சார். ஹரி. ஹரியா? ஆமா. முழு நேமே ஹரிதான். முழு நேமே ஹரிதானா? ஆமா சார், முழு பேர் ஹரிதான். செவ்வாய் ஆபீஸ். மையத்திரிக்கு ஆபீஸ் போட்டிருக்காரா? இல்ல சார், ஆபீஸ் அங்க இங்க நம்ம பக்கத்துல வந்து போகல. பக்கத்துல தள்ளி வீடு ஒரே ஊர் தான். சரி சரி, உங்க ஊருக்காரர் தான்? ஆமா 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 சார், உங்க ஊருக்காரர் தான். ஆனா அவருடைய ஆபீஸ் வந்து சிவகாசியில போட்டிருக்காரா? எந்த ஊர் சொன்னீங்க? சிவகாசி. சிவகாசி சார். சிவகாசியில என்ன ஆபீஸ்? மையத்திரிக்கு ஆபீஸா? ஆமா, மையத்திரி ஆபீஸ் சார். அதாவது மையத்திரி ஆபீஸ்னா ஸ்டோர் மாதிரி இல்லைங்களா? பொருள் வச்சு விற்கிற ஸ்டோர். ஆமா ஆமா சார், நம்ம டெய்லி ஞாயிறு மீட்டிங் தரோம். விற்கிறாரு. ஆமா 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 சார். இவர்தான் அந்த ஹரிங்கிறவர் தான் ஸ்டோருடைய ஓனருங்களா? இல்ல, ஓனர் வந்து சீட் லெட்டர் நிறைய பேர் ஜாயின் பண்ணி விட்டுருந்தாங்க. அந்த மாதிரி தான். ஆனா ஸ்டோர் வச்சிருக்கிறது வேற ஆளு. அந்த ஸ்டோர்ல தான் மீட்டிங் போடுவாங்க. இவர் அங்க இருப்பாரு. ஆமா ஆமா, நைட்டு கூட்டு போவாப்ல சார். வாங்க வாங்க பாருங்க பாருங்க. இவரே வண்டி வச்சு கூட்டு போயிருவாரா இல்ல உங்க செலவு வர சொல்லுவாரா? இல்ல, கூட்டு போயிருவாப்ல. ஜாயின் பண்ண கூட்டு போனா. இது 2 வீலர்லயா? ஆமா ஆமா, 2 வீலர். உங்க ஊருக்கு சிவகாசிக்கு எவ்வளவு தூரங்க? நம்மளுக்கு சார் ஒரு 12 கிலோமீட்டர் என்னமோ வரும். 12 கிலோமீட்டர் 1/2 மணி நேரத்துல போயிடலாம். ஆமா, 1 மணி நேரம். இப்ப அவரு கீழே தோராயமா எத்தனை பேர் சேர்த்துருப்பாருண்ணா அந்த ஹரிங்கிறவருக்கு கீழே? அவங்க சார் சீலிங் அமௌண்ட் வந்து 1800 ரூபா சார். 1800 ரூபா வருது. அதான் 7 பேர் சேர்த்துட்டாரு. ஒரு நாளைக்கு 200 ரூபா மேனிக்கு அது போக அவருக்கு 480 ரூபா, 1800 ரூபா வாங்குறாரு. ஆமா. அவரு எத்தனை வருஷம் இருக்காரு? அவர் இப்ப எப்படியும் 1 வருஷத்துக்கு மேல இருப்பாங்க. 2 வருஷம் எப்படியும் 1 வருஷம் இருக்கும் நீங்க சார். சரி சரி சரி. அதனால எடுத்துப்பாங்க சார். எடுத்துக்கானு தெரியாது. சரி, இப்ப நீங்க வந்து அவரை தான் பிடிக்கணும். எல்லா உறுப்பினர்களும் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து உங்களை வந்து ஃபாலோ பண்ணி சொன்ன மாதிரி தினமும் வீட்டுக்கு வந்து பேசி ஃபாலோ பண்ணி வந்து போட சொன்னாங்க இல்லையா? நீங்க அவங்க சட்டையை பிடிக்கணும். பணத்தை கொடுத்துட்டு வேற வேலையை பாருங்க. நாளைக்கு கம்பெனியில வரும்போது நீங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா விளம்பரம் பார்த்து கேப்சா பார்த்து ஆட் பண்ணி வச்சிருக்கிறது அதுக்கெல்லாம் நீங்க ஆசைப்பட வேண்டாம். ஆனா அது வராது. ஏன்னா அது வந்து நீங்க இப்ப விளம்பரம் பார்த்து போட்டுக்கிறதுலாம் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் அது எல்லாமே வந்து அரசு கோர்ட்டினுடைய அதுக்கு கீழே போயிருச்சுங்க. நீங்க விளம்பரம் பார்த்து கேப்சா போட்டு சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் அவ்வளவு சீரியஸா கவர்மெண்ட் எடுத்தாலும் இத்தனை பேர் கேப்சா போட்டு பணத்தை வச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் கொடுக்காது. கம்பெனியே வெளியே வந்தாலும் கம்பெனி அவரு ஜாமீன்ல தான் வெளியே வருவாரு. கேஸ் எல்லாம் உடனே முடியாது. கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது அவங்களுடைய அக்கௌண்ட் எல்லாம் இவங்க பழைய மாதிரி எல்லாம் வந்து இயக்க முடியாது. அப்படியே இயக்கிறதுக்கே சரிப்பா இயக்கிக்கோன்னு பர்மிஷன் கொடுத்தாலும் இவங்க கிட்ட போற அளவுக்கு பணம் கிடையாது. எவ்வளவு விஷயம் இருக்குங்க. நீங்க வேலை இல்லாம அத ஒரு வேலையா பார்த்துக்கிட்டு அதுல வந்து உட்காந்து கேப்சா போட்டுக்கிட்டு அதை பண்றதா வேணாம் வந்து நீங்க தான் சரிங்களா? அதுக்காக நேரத்தை செலவு பண்றதும் நம்ம அதுக்காக செலவு பண்றது எல்லாமே செலவு தானங்க. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு வீட்டுல உங்க சம்சாரம் அவங்க வந்து வேற ஏதாவது கைத்தொழில் பண்ணா கூட ஒரு 10 ரூபா கிடைக்கும். எதுக்கு விளம்பரம் போகணும்னா நீங்க நெட்டு போட்டு தானே ஆகணும். இல்ல தினமும் நீங்க வீடியோ பாக்கணும்னா எவ்வளவு நெட்டு தீருதுங்க? 1 மணி நேரத்துக்கு எப்படி 10 ஜிபிஎஸ் தீரும்? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து நெட் பேக் கூட ரீசார்ஜ் பண்ணணும். அதுக்குன்னு வீட்டுல போன் வந்துச்சா? ஆண்ட்ராய்டு போனு இதுக்காக தான் வாங்கினீங்களா? போன் இருந்துச்சு. நான் சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க செல்ல இருந்து நான் ஜாயின் பண்ணி விட்டேன். அந்த போன் நீங்க கொடுத்துட்டா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஆமா ஆமா ஆமா. இல்ல நீங்க சாதா போன் பட்டன் போன் நீங்க வச்சுட்டீங்களா? உங்களுக்கு ஆண்ட்ராய்டு போன் இருக்கா?
இல்லை சார் இது நான் டச் பண்ணேன் சார். அவங்க வந்து அவன் டச் பண்ண 2 டச் பண்ண வச்சுக்கணும். டச் பண்ணலாம். சரி சரி. நான் வந்து வேலைக்கு போனால நம்ம பார்க்க முடியாது, 1 மணி நேரம் 1 மணி நேரம் பார்க்க முடியாது அப்படின்ட்டு எங்க டெய்லர்னா என்ன மாதிரி வேலைக்கு போறீங்க? கார்மெண்ட்ல போறீங்களா இல்ல ஏதாவது டயர் கடைக்கு போறீங்களா? இல்ல கார்மெண்ட்ஸ் தான் சார் ட்ரைனிங். சரிங்களா. உங்க பேரு என்ன சொன்னீங்க? முருகன் சார். முருகன். முருகன் எந்த கிராமம்? எந்த கிராமம் சொன்னீங்க உங்களுக்கு? சிவகாசியில இருந்து 12 கிலோமீட்டர். ஆமா ராஜபாளையம் சார். இப்ப புரியுது ராஜபாளையம் தாங்களா? ஆமா 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 சார். சரி சரிண்ணா, நான் சொல்றதுதான் யோசிங்க. யோசிச்சு நீங்க என்ன பண்ணணுமோ எடுக்கணும். சரி சரி சரி. சரிங்கண்ணா. ஓகேங்க. சரி தேங்க்ஸ். தேங்க்ஸ்.